90ஸில் ஒரு நண்பர் எனக்கு விருதாசலத்துக்காரரு. அவருடைய பையனும் நமக்கு ஒரு விதத்தில் தொடர்பாக இருந்தாங்க. அவங்க அந்த 90ஸ்லேயே கார் வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ நம்மளை ரொம்ப ஹை ரிகார்டு நம்மளை மேலே ரொம்ப ரொம்ப அதிகமான மதிப்பு வச்சுருப்பாங்க. நம்மளை சேஃப்டி பண்ணணுன்ட்டு அவர் அந்த விருதாசலம் சைடுக்கு போயாச்சுனாக்கா இருக்கிற அந்த விருதாசலத்தில் பெஸ்ட் ஹோட்டல் தான் கூப்பிட்டு போவார். அவர் பெரும்பாலும் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அவருக்கும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார் போல். நம்மளை கொண்டு போய் ஹோட்டலில் சாப்பிட வைக்கணுன்ட்டு கொண்டு போவார். போயிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அந்த கடைசியில் பார்த்தா சில நேரங்களில் நல்லா இருக்கும், சில நேரம் நல்லா இருக்காது. அவர் அங்கேயே அவர்கிட்ட அந்த சப்ளை பண்ணுற பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவார், இது காருக்காரங்க சாப்பாடு இல்லைடா அப்படிம்பாரு. அது ஏன்னா நாங்கள் காரில் வந்திருக்கோம், காரில் சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்லாம் ரேராக தான் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் தான் வச்சுருப்பாங்க. இவர் கார் வச்சுருப்பார். இவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஓப்பனாக சொல்லிடுவார். அதேமாதிரி டீ கடையில் போய் நிறுத்துவார். இப்போ மாதிரி நிறையாலாம் டீ கடை இல்லை, அப்போ சாதாரண டீ கடை தான் இருக்குது. இப்போ நிறைய காஃபி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த பைபாஸ் வந்த பிறகு நிறையா கடைகள் வந்தாச்சு. அப்போ அதெல்லாம் கிடையாது. எங்கேயாவது ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் காரை நிறுத்திட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு அந்த டீ சரியில்லைன்னா அவரே அங்கே ஓப்பனாக சொல்லுவார், இது காருக்காரங்க டீ கிடையாது அப்படிம்பாரு. அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல. சில கடையில் நல்லா இருந்ததுன்னா, டீ நல்லா இருந்ததுனாக்கா இது ஒருத்தானே காருக்காரன் டீ இது அப்படிம்பாரு. அந்த மாதிரி 90ஸில் அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு மாட்டினார்.